வான்வெளியை போன்றே அற்புதங்களை உள்ளடக்கியது கடலும் ஆகும். ஆனால் நாம் அதில் வாழும் மீன்களை பற்றி சிந்தனை செய்வோம். நீங்கள் ஒரு உயிருள்ள மீனை கரையில் போட்டு அதன் மீது கை வைத்தால் விர் என்ற ஒருவித வைப்ரேஷனை உணரலாம். மாற்றாக மீன் என்ற சொல்லின் முதல் எழுத்தான மீ நெடிலாக அல்லாமல் குறிலாக மீ என்று ஒலிக்குமாயின் மின் என்று ஆகிவிடும். இந்த மீன்களானது இரவும் பகலும் அயராது நீந்தி ஒரு இயக்கத்தை ஆற்றலை ஏற்படுத்துகிறதோ என தோன்றுகிறது. அதிலும் கடல்வாழ் பெரிய உயிரினமான திமிங்கல மீனின் பெயர் நம்மை ஆய்வுக்கு உட்படுத்துகிறது. எவ்வாறெனில் தி மின்கலம் என ஆங்கிலமும் தமிழும் கலந்த ஒரு சொல்லாக அதனை கருதினால் முன்பு கூறிய மின் என்ற வார்த்தைக்கும் இந்த தி மின்கலம் எனும் வார்த்தைகள் பெயர்கள் சரியாக பொருந்துகின்றன. ஏனென்றால் உலகம் இயங்குகிறது.